குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய புரட்டாசி மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கும்பராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கும்பராசிக்கு இருக்குது அப்படின்னா, ராசிக்குள்ளேயே ராகு பகவான் இப்போதான் ஜென்மச்சனி முடிஞ்சு பாதசனி போயிட்டு இருக்குது. அது கொஞ்சம் ரிலீஃப் ஆகலாம் அப்படின்னு பார்த்தா ராசிக்குள்ளே ராகு வந்தாச்சு. எப்போ ராசிக்குள்ளே ராகு வந்தாரோ அப்போ இருந்தே நிறைய உண்மைகளை, அதாவது கசப்பான உண்மைகளை பார்த்துட்டு வந்துட்டுருக்கீங்க. யார் நம்ம மேலே உண்மையாகவே பாசம் வச்சுருக்காங்க, யார் நம்மளை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறத முதற்கொண்டு உடல் ரீதியாக மன ரீதியாக நிறைய குழப்பங்கள், நிறைய போராட்டங்கள். உடம்புல ஒன்றுமே இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை, டாக்டர் போனாலும் ஒன்றும் இல்லைமாங்க, ஆனால் ஏதோ பண்ணுற மாதிரி இருக்கும். யாராவது நம்மளுக்கு அதாவது மூட நம்பிக்கைகள் மாதிரி இந்த செய்வனி பில்லி சுனி ஏதாவது பண்ணுறாங்களா, பிடிக்கிறாங்களா, தேவையில்லாத கற்பனை உணர்வுகள், மனசு ஒரு லயப்படாமல் ஒரு நிதானம் இல்லாமல் முதல் மேல் போன மாதிரி தான் ஓடிட்டுருக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை கும்பத்துக்கு. ஏன்னா ராசிக்குள்ளேயே ராகு இருக்கிறார். 2ஆம் இடத்துல, அதாவது குடும்பஸ்தானத்தில் சனி பகவான், உங்களுடைய ராசி அதிபதி, அவர் 2ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது தான். வக்ரமாயிருக்கார், இருந்தாலும் பெரிய பாதிப்புகளை அவர் தர்றதில்லை. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 2-11 அதிபதி 5ல் இருக்கிறது சூப்பரான ஒரு விஷயந்தான். 5ஆம் இடத்துல இருந்து அந்த ராகுவை பார்க்குறாரு பார்த்தீங்களா, அதனால தப்பிச்சுட்டு இருக்கிறீங்க கும்பம். இப்போ ஆல்ரெடி நீங்கள் பட்ட விஷயங்கள் எல்லாமே பகுதிக்கு பகுதி தான். எனக்கு குருவோட பார்வையில் ராகு இருக்குங்காட்டி ஆல்மோஸ்ட் நீங்கள் சேஃபர் ஜோனில் தான் இருக்கிறீங்க. பெரிய பாதிப்புகளை குரு தடுத்துட்டு இருக்காரு, சின்னதாக கொடுக்குறாரு, அவ்வளோதான். சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்குது, கேது கூட. சுக்கிரன் உங்கள் லக்னத்திற்கு யோகாதிபதி, அவர் 7ல் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். லக்னமோ ராசியும் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் கேது கூட இருக்கிறார், அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன், அதே நேரத்தில் கூடவே புதனும் இருக்காங்க. உங்களுடைய 5ஆம் அதிபதி 8ல் ஆட்சி உச்ச மூல திரிகோண பலத்தில் இருக்கிறார் புதன். என்ன நிற்கிற ஸ்தானம் அஷ்டமஸ்தானம் இருந்தாலும் அவர் உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி அப்படிங்கிறதுனால அவர் பெரிய நெகட்டிவை தரமாட்டார். சூரியனோட இருக்கிறதுனால புத ஆதித்ய யோகம் கூட இருக்குது. 5ஆம் அதிபதி பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். நிறைய நன்மைகள் இருக்குது, என்னங்கிறத பார்க்கலாம். ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் 10 கூடியவர் 9ஆம் இடத்துல இருக்கிறார். தர்ம கர்மாதிபதி யோகம் இங்கே ஏற்படுது. 10 கூடியவர் 9ல் இருக்கிறார், நல்ல விஷயம். இப்போ இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் சூரியன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் 7ஆம் இடத்துலேருந்து. இந்த புரட்டாசி மாதம் முழுக்கவே செப்டம்பர் 17 அக்டோபர் 17 வரைக்கும் சூரியன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் மறைஞ்சுதான் இருக்க போகிறார். ஸோ இதில் என்ன செய்ய காத்திருக்கு அஷ்டம சூரியன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 2ஆவதாக புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு அட்டமஸ்தானத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு பாக்கி ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். 2/10/2025 புரட்டாசி 16ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகுது. 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு. 5ஆம் அதிபதி 9ல் இருக்கிறார், சூப்பரான ஒரு பிளேஸ்மெண்ட்டு. அடுத்ததான் அந்த மாத கடைசியில், அதாவது புரட்டாசி 23 அக்டோபர் 9ஆம் தேதி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. 8ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம். ஆனால் இங்கே புதன் வீட்டில் சுக்கிரன் வீட்டில் புதன் இருக்கிறதுனால சுக்கிரன் புதன் பரிவர்த்தனை யோகத்தில் 2 பேருமே பலம் அடைகிறாங்க. நீச்சபங்க ராஜயோக அமைப்புகளுக்குள்ள அந்த சுக்கிர பகவான் வந்துடுறார். ஸோ இதுதான் அந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். ஒவ்வொரு கிரகமாக நம்ம பார்ப்போம், என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பலனை தருது அப்படின்னு. முதல்ல சூரியன் அப்படின்னு சொல்லும்போதே உங்களுடைய 7ஆம் அதிபதி ஆயிடுவார். 7ஆம் இடம் அப்படிங்கிறது நண்பர்கள், வாழ்க்கை துணை, பிஸ்னஸ் பார்ட்னர்ஸு, தினமும் பார்த்து பேசி பழகக்கூடிய உங்களோட கொலீக்ஸ் இருக்காங்களா, அவங்க எல்லாமே 7ஆம் பாவத்துக்குள்ளே தான் வருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட 7ஆம் பாவாதிபதி அட்டமஸ்தானத்தில் மறையுது.
இந்த மாதம் உங்களுக்கு நல்ல விஷயங்களை நிறைய சொல்லணுமா அப்படின்னு கேட்டால் நல்ல விஷயங்கள் நிறைய சொல்கிறதுக்கு முதல் 23 நாட்களுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? ப்ரிகாஷனாக இருக்கிற சில விஷயங்களை சொல்கிறேன். விருப்பம் இருந்தால் கேட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை நம்ம கணிச்சு சொல்கிறது. நன்மைகள் நிறைய உண்டு, அதே நேரத்தில் தீமைகள் உண்டு. 50-50 தான். ஸோ முதல்ல ப்ரிகாஷனாக இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லிடலாம். கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வருவதை யாராலும் தடுக்க முடியாது இந்த மாதம். என்னென்னா, ஆனால் பிரிவு வராது. 7ஆம் அதிபதியும் ராசி அதிபதியும் பார்த்து கொள்கிறார்கள். பிரிவு வராது, ஆனால் சண்டை சச்சரவு வரும். உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய குடும்பத்திற்கு முக்கியத்துவம் தரமாட்டார்கள். மாறாக அவர்களுடைய குடும்பத்திற்கு முக்கியத்துவம் தருவார்கள். இந்த வேலையை தான் நம்ம கடைசி 2-3 மாதமாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அதை பார்த்து காப்பி அடித்து எகைன் நம்மளுக்கே அவங்க பண்ணி காட்டுவாங்க. எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பிடிவாதம் அதிகமாக இருக்கும். அவங்களுடைய பேச்சில் கொஞ்சம் ஈகோவும் கொஞ்சம் திமிரும் வெளிப்படும். இந்த காலகட்டம் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி தான் இருக்கும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், விட்டு கொடுத்து போகணும். அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லக்கூடியதாக இருக்குது. நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய துணை உங்கள்கிட்ட இப்படியே நடந்துக்குவாங்க. ஃபஸ்ட்டு. 2வது, பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. பார்ட்னர் உங்களை விட்டு வெளியேறி போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இல்லைனா உங்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய லாபத்தை மறைச்சு அவர் கொஞ்சம் எக்ஸஸாக பணத்தை எடுத்துக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளும் காட்டுது. 2லேயுமே நம்ம உஷாராக இருந்துக்கணும். ஒன்றும் நம்மளை விட்டு வெளியே போயிடுவாங்க, இல்லைன்னா நம்ம காசு நம்மளை விட்டு வெளியில் போகுது. சரியா? அது நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். 3வதாக, கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்னொரு குடும்பத்தை நோக்கி போயிடுவோம். இன்னொரு குடும்பம்னா தவறாக நினைக்க வேண்டாம். நம்மக்கிட்ட அப்ரோச் பண்ணக்கூடிய நண்பராக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், அண்ணியாக இருக்கலாம், அவங்க ஃபேமிலியாக இருக்கலாம். சண்டை கட்டிட்டு இருந்தால் பரவாயில்ல, இங்கே வா பார்த்துக்கலாம், நாங்கள்லாம் இருக்கிறோமில்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். இது உறவுகளுக்குள்ளே இருக்கும்போது பிரச்சனை இல்லை. ஆனால் அது வேற ஒரு குடும்பமாக இருக்குது. நண்பர்களாக இருந்தால் கூட அது வேற ஒரு குடும்பமாக இருக்கும் பட்சத்தில் தொந்தரவை காட்டிடுது. அப்போ என்ன தான் அடித்தாலும் பிடிச்சாலும் மனைவி கூட தான், கணவன் கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணும்போது அனாவசியமான குடும்ப பிரிவினைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போது முழுசாக நம்பக்கூடிய ஒரே உறவு அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கை துணை மட்டும்தான். குழந்தைகள் கூட நம்மளுடைய குழந்தைகள் கூட நம்மளுக்கு ஃபேவராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. சரிங்களா? குழந்தைகளே ஃபேவராக இல்லாத போது மற்றவங்க எப்படி நம்மளுக்கு ஃபேவராக இருப்பாங்க அப்படிங்கிறது வேணும் இல்லையா? ஸோ அதை தான் நான் இங்கே சொல்ல வர்றேன். இப்போ முழுக்க துணையை டிபெண்ட் பண்ணி இருங்க, அதுதான் நல்லது. மற்றவங்களை யாரை நம்பினீங்கனாலும் மிகப்பெரிய ஏமாற்றம் உங்களுக்கு காத்துட்ருக்குது. பொருளாதார ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி ஏமாற்றம் காத்துட்ருக்கு. ஓகே. சூரியன் 7ஆம் அதிபதியாகி 8ல் இருக்கிறதுனால வெளிநாட்டில் இருந்து வருமானம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறீங்க, வெளியூர்லேருந்து சம்பாதிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா அந்த சம்பாத்தியத்தை முடிந்தளவு எப்படி மிச்சம் பண்ணணுமோ அந்தளவுக்கு மிச்சம் பண்ணுங்க. ஏன்னா இந்த 8ஆம் இடத்துல சூரியன் போகும்போதெல்லாம் இந்த கும்பராசி அனாவசிய செலவுகளை செய்ய ஆரம்பிச்சிடும். அது வெளியில் இருக்கிறவங்க தான். சொந்த ஊரில் இருக்கிறவங்க கிளியராக இருப்பாங்க, வெளியில் இருக்கிறவங்க தான் அனாவசிய செலவுகளை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. கண்மூடித்தனமான செலவுகள் வரும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? கண்மூடித்தனமாக செலவு செஞ்சாச்சு, ரொம்ப நாள் சேமித்து வச்ச பணத்தை ஒரு செகண்டில் செலவு பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி செலவுகளை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது, கவனம் வேணும். ஓகே. 3வதாக, அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மூக்கு நுழைக்காமல் இருக்கிறது நல்லது. அரசியல்வாதிகள்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ட் விட்டு பழகிறது நல்லது. கொஞ்சம் பார்த்துங்க. தந்தை வழி உறவுகள் மூலமாக தேவையற்ற மன அழுத்தங்கள் வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே போல் இந்த கவர்மெண்ட்டில் மானியம் கிடைக்கல, இந்த இஎஸ்ஐ அமௌண்ட்டு, பிஎஃப் அமௌண்ட் இதெல்லாம் வரமாட்டேது, பிடிக்க மாட்டேது. கவர்மெண்ட் ஓடிட்டுட்டால் வர வேண்டிய தொகை வராமல் இருக்குது, அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது இந்த மாதம் சக்ஸஸ் ஆகிடும். நிறைய பெண்களுக்கு இன்னும் அந்த மாதம் 1000 ரூபாய் கொடுக்குற பணமே வரமாட்டேது அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்டு.
நிறைய பேர் எங்கிட்ட கும்பராசி கேட்குறாங்க, சார் எப்போ சார் வரும்? அதுக்கான மாதம் இந்த மாதம் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிடும். இந்த மாதமே உங்களுக்கு பணம் வர்றதுக்குமான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ பார்த்து ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. ஓகே, வேறு என்ன விஷயங்கள் இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் தரப்போகிறார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, முதல்ல எதுக்கும் துணிஞ்ச மனநிலைமையை கொடுத்துருவார். அதே நேரத்தில் 2 வீலர் மாற்றணும், 4 வீலர் மாற்றணும், வீடு மாற்றணும், படுக்கக்கூடிய அந்த பெட் இருக்கு இல்லையா, அதை மாற்றணும், புதுசு வாங்கணும், கட்டல் மாற்றணும், புதுசு வாங்கணும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் சௌகரியம் தரக்கூடிய விஷயங்களை மாற்றணும். இல்லைன்னா புதுசு வாங்கிடணும், இல்லைன்னா பழசு இருந்துன்னா அதை மாற்றிட்டு புதுசு பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரியான மனநிலைமையை செவ்வாய் கொடுப்பாரு. அதுக்குண்டான தைரியத்தையும் கொடுப்பாரு. வாங்கினா பார்த்துக்கலாம், சமாளிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. லேண்டெல்லாம் ஈஸியாக அமைஞ்சிடும் இந்த காலகட்டம். ஜஸ்ட்டு முடிவு எடுத்துட்டிங்கன்னா போதும். நான் அதை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா காலி நிலம் வாங்குறதுக்குண்டான யோகத்தை அந்த செவ்வாய் கொடுத்துரும். சுயஜாதகத்தில் செவ்வாயினுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்துட்டு இருந்தால் இந்த மாதமே ஈஸியாக நடந்துடும் உங்களுக்கு. இந்த மாதம் முழுக்க அவர் 9ஆம் இடத்துல தான் இருக்க போகிறார். உங்களுடைய கடின உழைப்பிற்கும் கடின முயற்சிக்கும் உண்டான பலனை இந்த மாதம் எதிர்பார்ப்பீர்கள். வளர்ச்சிக்கு தேவையான பலவிதமான மாற்றங்களை செய்வீர்கள். சுயதொழில் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாம் தொழில் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தடைகளெல்லாம் நீக்கிடுவீங்க. பார்ட்னர்ஷிப் பண்ணும்போது மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி சுயதொழில் நீங்கள் தனியாக பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் தான் ராஜா. எதிர்பாராத பதவிகளும் பொறுப்புகளும் நம்மளை சேரும். அதிகாரம் தேடி வரும். இந்த சார் உங்களுக்கு இந்த போஸ்டிங் அப்படின்ட்டு தேடி வரும். தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு, அரசாங்க அரசியல் ஈடுபாடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப சுபமான காலகட்டம். ஆனால் நீங்கள் அரசாங்க அரசியல் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ட் விட்டு பழகணும். நீங்களே அந்த ஃபீல்டில் இருந்தீங்கன்னா அதுக்கு நல்லா தான் இருக்கும், உங்களுக்கு ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு சில வருமானங்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. ஸோ நல்ல விஷயந்தான். அதே போல் தந்தையினுடைய பிடிவாதத்தை இந்த மாதம் பார்ப்பீங்க. இங்கே ரொம்ப கோவப்படுவார். இது இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அவங்களோட விஷயத்தை அவங்களோட கருத்துக்களை தெரிவிக்கிற விதம் ரொம்ப முரட்டுத்தனமாக இருக்கும். இது தந்தை மட்டும்தான் அப்படி பண்ணுறாரா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மேலதிகாரிகளும் இதே வேலையைத்தான் செய்கிறாங்க. நம்மளுக்கு அதிகமாக ஒர்க்லோடு கொடுக்கறது, பனிஷ் பண்ணுறது, ஒரு ஹிட்லர் மாதிரி மேலதிகாரி நடந்துக்குவாங்க இந்த காலகட்டம். ஸோ கடந்துதான் வரணும், வேறு வழி இல்லை. 9ஆம் இடத்துல செவ்வாய், அது எல்லாமே உங்களுடைய வளர்ச்சிக்கான மாற்றங்கள் தான் அதெல்லாமே. ஸோ அதெல்லாம் இப்போ கஷ்டமாக இருக்கும். எப்போவுமே சிம்பிளாக ஒரு சைக்கிள் ஓட்டி பழகும்போது கூட கீழே விழுந்து எந்திரிக்கிறோம், கஷ்டமாக தான் இருக்குது. ஓட்டி பழகினதுக்கப்புறம் எவ்வளோ சுகம் இருக்குது. அதுபோல் தான் உங்களுடைய வளர்ச்சிக்கான மாற்றங்களை மேலே இருக்கக்கூடிய ஆளுகள் உங்களுக்கு ப்ரெஷரை கொடுத்து செய்ய வைப்பாங்க. ஸோ அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த வழியை தாங்கிட்டு அடுத்தடுத்த வேலையில் செய்துட்டு வாங்க. பெரிய சக்ஸஸ் ரொம்ப சீக்கிரமாக காத்துட்ருக்கு. என்னென்னா செவ்வாய் அடுத்தது 10ஆம் இடத்துக்கு வருவார். அங்கே நல்ல பலமாவார். அதே போல் அங்கே ஆட்சி பலமாகி திக்பலமாகி உங்கள் ராசியவே பார்க்கும். அப்போது நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்மளால் நம்பவே முடியாது. இந்த அளவுக்கு நம்ம வந்துட்டோமா, பரவாயில்ல, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு நல்ல ரிசல்ட்டாக கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரியெல்லாம் யோசனையெல்லாம் வரும் நம்மளுக்கு. ஸோ அதை நம்ம கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது இருக்கும். அடுத்தது ரொம்ப முக்கியமான கிரகம் புதன். உங்களுடைய ராசிக்கு 5-8க்கு அதிபதி. முதல் 16 நாட்கள் அவர் 8ஆம் இடத்துல உச்ச பலத்தில் இருக்கார். 8ஆம் இடத்துல ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பலத்தில் இருக்கார், உச்ச பலத்தில் இருக்கார். குழந்தையின் பேரில் சொத்து பத்து வாங்குவீங்க. குழந்தையினுடைய ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தையினுடைய படிப்பு நல்லா இருக்கும். உங்களுக்கு உயிர் சொத்து சம்பந்தமான ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நீங்கும். வம்பு வழக்கு பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு எதுனாலும் சரி, அது நம்மளுக்கு சாதகமாக மாற்றுறதுக்கு உண்டான சூழ்நிலையை அந்த புதனை ஏற்படுத்தி தருவார். அதாவது இந்த மாதமே எல்லாமே நடந்துடும் அப்படின்னா அப்படி கிடையாது. ஆனால் அந்த கேஸ் நம்மளுக்கு ஜெயிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வேலிடு பாயிண்ட் வேணும் இல்லையா, ஒரு சாதகமான ஒரு அமைப்பு வேணும் இல்லையா, அந்த அமைப்பு அந்த புதனை ஏற்படுத்தி தந்துடும். வராத கடன்கள் வசூலாகும். உங்களுடைய வாழ்க்கை துணை அவருடைய வருமானம் குறைஞ்சதுன்னா வருமானத்தை அதிகப்படுத்திடும். என்ன துணை அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்திருப்பாங்க, அவங்க குடும்பம் பலமாயிடும். நம்ம ஃபேமிலியை விட நம்மளுடைய வாழ்க்கை துணையுடைய ஃபேமிலி கொஞ்சம் நல்ல பலமான ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம உணர்வோம். அதே போல் நல்லா புரிஞ்சுக்குங்க,
அதே போல் வந்து குழந்தைகளுடைய படிப்பு நல்லா இருக்குன்னு சொன்னேன். குழந்தைங்க வந்து படிக்கிறதுக்காக வெளியூர் வெளிமாநிலம் ஹாஸ்டலில் இருந்து படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மைண்டுக்குள்ளே வந்து போகும். கொண்டு போய் அந்த வேலையெல்லாம் செய்வீங்க, சேர்த்துவீங்க. இல்லை ஆல்ரெடி அது நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. இல்லை ஸ்கூல் மாற்றுவீங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சின்ன சேஞ்சஸ் இருக்கும் அவங்களுடைய படிப்பில், படிக்கக்கூடிய இடத்துல. ஸோ இதெல்லாம் கும்பத்துக்கு புதன் தரக்கூடிய விஷயமா இருக்குது. என்ன இந்த காலகட்டம் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியங்களை வெளியில் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டீங்க மேக்சிமம். சொல்லாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. ரகசியங்கள் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் ஏதாவது வெளிப்படையாக பேசுனீங்க அப்படின்னா அது பிரச்சனைக்கு உள்ளே போய் முடிஞ்சிடும் அப்படிங்கிறத நீங்களாவே உணர்ந்துக்குவீங்க. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அதே போல் இந்த காலகட்டம் இன்சூரன்ஸ் போடுறது, ஒரு பாலிசி எடுக்கிறது, இல்லை இன்சூரன்ஸ் கம்ப்ளீட் ஆகி அந்த ப்ரீமியம் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி ரவுண்ட் ஆஃப் ஆகி பணம் நம்மளுக்கு வந்து சேர்றது, எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் நடக்கும். திடீர் வருமானம் முதல் 16 நாட்கள் எதிர்பாராத திடீர் வருமானம், திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் நடக்க வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். சரி, இந்த காலகட்டம் தான் போய் லாட்ரி எடுக்கலாமா? எடுக்கலாம். 5ஆம் நம்பர் ஃபேவராக இருக்கும் இந்த மாதத்தில் முதல் 16 நாட்கள். நம்பர் 5 ஃபேவராக இருக்கும். புதன்கிழமை நாள் எடுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அதெல்லாம் பண்ணலாம். புதன்கிழமை நாள் எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஷேர் மார்க்கெட்டில் இல்லை எஸ்ஐபி பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட், லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் கொடுக்குற மாதிரியான விஷயத்தை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. நல்ல ரிசல்ட் கொடுக்குற மாதிரியான விஷயங்களை சூஸ் பண்ணுவீங்க. அதுவும் நம்மளுக்கு சாதகமாகவே இருக்கும். ஸோ இப்படி புதன் நிறைய விஷயங்களை நன்மைகளை தர்றாரு 16ஆம் தேதி வரைக்கும். அதுக்கப்புறம் தரமாட்டாரா சார் அப்படின்னா அப்பவும் தருவார். 16ஆம் தேதிக்கு மேலே புதன் வந்து அதை புரட்டாசி 16 அக்டோபர் 2 அந்த தேதியில் புதன் வந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 9ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு. புதன் வந்து 5ஆம் அதிபதி 9ல், ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில். குலதெய்வ அனுகிரகம்னா என்ன அப்படிங்கிறத 16ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் பார்ப்பீங்க. கண்டிப்பாக 16ஆம் தேதிக்கு மேலே ஒரு தடவையாவது குலதெய்வம் கோயில் போயிட்டு வந்துடுங்க. அட்லீஸ்ட் ஃபோட்டோ வச்சு தினமும் தீபமாட்டு போட்டு வாங்க. பார்க்கணும் நம்ம மனசுக்குள்ளே தோணிடும். குலதெய்வத்தை பார்க்கணுன்னு தோணிடும். கனவுல வரும் 16ஆம் தேதிக்கு மேலே. என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பிரச்சனைக்கு 200% தீர்வு. மனசு தெளிவாக இருக்கும்போது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளால் சமாளிக்க முடியுங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அதுதான் இங்கே மன தெளிவு அப்படிங்கிறது 200%. ஆள் மனசு அப்படியே தெளிஞ்ச நீரோட போல் இருக்கும். இப்போ தெளிஞ்ச நீரோட போல் இருக்கும். அதனால் எதையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் இந்த மாதத்தில் 16ஆம் தேதிக்கு மேலே. இப்போ புதன் 9ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது தான். என்ன கூடுதலாக பொறுப்புகளெல்லாம் வரும். பொறுப்புகள் அதிகரிக்கிறதுனால கொஞ்சம் ஒர்க் லோட் இருக்கும். அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணுறது, நம்ம சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும். ஓகே, அடுத்ததான் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ல் வந்தாச்சு. சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு வர்றாரு 7ஆம் இடத்துலேருந்து. 8ஆம் இடத்துக்கு வர்றாரு 7ஆம் இடத்துலேருந்து. சுக்கிரன் 4 கூடியவர். கொஞ்சம் ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்குங்க. இந்த மாதம் முதல் 23 நாட்களுக்கு ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இருந்தால் போதுமானது. பெருசாக உங்களுக்கு பெரிய தொந்தரவுகள் எதுவும் இல்லை. தாயார் கூட நல்ல தொந்தரவுகள் வந்து போகும். அந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 23ஆம் தேதிக்கு மேலே 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 8ஆம் இடத்துல அந்த சுக்கிரன் நீசம். 8ஆம் இடத்துல சுக்கிரன் நீசம். ஆனால் புதனோட வீட்டில் சுக்கிரனோட வீட்டில் புதன் இருக்கிறதுனால நீச்ச பங்க ராஜயோக அமைப்புகள் ஏற்படுது. 23ஆம் தேதிக்கு மேலே உடல் ஆரோக்கியம் நல்லபடியாகவே மாறிடும். வீடு வண்டி வாங்கின சொத்து சொக்கம் சம்மந்தமான விஷயங்கள் எதுனாலும் சரி அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவே, வீட்டு மராமத்து பணிகள் செய்வீங்க. தாயாரோட உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள் இருந்து வந்த சங்கடங்கள், சலிப்புகள், பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். உங்களுடைய திறமை மற்றவர்கள் பார்வைக்கு வெளிக்கொண்ட வர வேண்டிய வேலை என்ன அப்படிங்கிறத பார்த்து அதை செஞ்சுடுவீங்க. கண்டிப்பாக உங்களுடைய திறமை மற்றவர்களுடைய பார்வைக்கு டிஸ்பிளேக்கு வந்துடும். அவங்க அதை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரத்தை தாமதிக்காமல் தருவாங்க. அதனால தான் அந்த ப்ரொமோஷன் இதெல்லாம் எல்லாமே. சார் நான் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பண்ண வரைக்கும் நம்ம இந்த அளவுக்கு பொட்டன்சியான ஆள் அப்படிங்கிற டிஸ்பிளே பண்ண வரைக்கும் கொஞ்சம் சிரமம். ஆனால் அதுக்கான முயற்சி எடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும். இப்போ சுக்கிரன் வந்து நீச்சமானாலும் நீச்சபங்க ராஜயோக அமைப்புகள் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. சிம்பிளாக கணவன் மனைவி உறவு, பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப், இது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்குங்க. மற்றபடி இங்கே எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஸோ அந்த நெகட்டிவாக சில விஷயங்கள் சொன்னோம் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போங்க. காமாட்சிக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க, போதுமானது.
இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லாமே நன்மையாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டோம். பொருளாதார ரீதியாக, உடல் ரீதியாக, மன ரீதியாக சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.